இந்தியால இன்சூரன்ஸ் துறைகள்ல 100% அந்நிய முதலீட்ட அனுமதிக்கக்கூடிய ஒரு சட்ட வரைவ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல தாக்கல் செய்ய போறதா செய்திகள் வெளியாகியிருக்கு. இந்த 100% அந்நிய முதலீடு அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்துக்கு எவ்வளவு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, இது முதல்ல அமெரிக்காவினுடைய ஒரு 40 ஆண்டு கால கனவை நனவாக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, 1980களோட பிற்பகுதியில அமெரிக்க வர்த்தக சட்டம், அதாவது சூப்பர் 301 அப்படிங்கிற ஒரு சட்டத்த கொண்டு வந்தாங்க. அதன் மூலியமா இந்தியால, அதாவது அந்த காலகட்டத்தில பொதுத்துறை நிறுவனமா இருந்த அந்த காப்பீட்டுத் துறைகள, இந்தியால அந்நிய முதலீட்ட வந்து அவங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வற்புறுத்துனாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போயி மிரட்டல்களும் விடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க அந்நிய முதலீட்டுக்கு வழிவிடல அப்படின்னா, மிகப்பெரிய பிரச்சனைகள இந்தியா சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு அந்த காலகட்டங்கள்ல மிரட்டல்களே விடப்பட்டுச்சு. ஆனா, இந்தியா அந்த காலகட்டத்தில இது குறித்து எந்த ஒரு முடிவுமே எடுக்காம இருந்தாங்க. 1993ல மல்கோத்ரா குழு 100% அந்நிய முதலீட்ட காப்பீட்டுத் துறைகள்ல அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரைய குடுக்குறாங்க. ஆனா, அந்த காலகட்டத்தில இடதுசாரி கட்சிகளினுடைய மிகப்பெரிய போராட்டத்தின் காரணமா அத அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாம விட்டுருச்சு. அதற்கு பிறகு 1999 வரைக்குமே அந்த அந்நிய முதலீடு அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் துறையில இல்லாம தான் இருந்துச்சு. இந்த இன்சூரன்ஸ் துறைய பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1999 வரைக்கும் எப்படி அந்நிய முதலீடே வராம இருந்துச்சோ, அதற்கு மாறா 1999லிருந்து இப்ப வரைக்கும் 100% அந்நிய முதலீடு இன்சூரன்ஸ் துறையில வர வரைக்கும், இது எல்லாமே நடந்தது பாஜகவினுடைய ஆட்சியில தான். முதல்ல 1999வது வருஷம் வாஜ்பாயினுடைய அந்த ஆட்சி காலத்துல தான் 26% அந்நிய முதலீடு இன்சூரன்ஸ் துறைக்குள்ள நுழையுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 2015ல மோடியோட முதல் ஆட்சி காலத்துல அந்த 26% அப்படிங்கிறது 49%ஆ உயர்த்தப்படுது. அதற்கு அடுத்ததா 2021வது வருஷம் அதே மோடியினுடைய 2வது ஆட்சி காலத்துல 49% அப்படிங்கிறது 74%ஆ உயர்த்தப்படுது. இப்ப 2025வது வருடத்துல மோடியினுடைய 3வது ஆட்சி காலத்துல அந்த 74% அப்படிங்கிறது 100%ஆ உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த அந்நிய முதலீட்ட 100%ஆ இன்சூரன்ஸ் துறைக்குள்ள கொண்டு வர்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சியாளர்களும் சரி, அவங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அந்த ஊடகங்களும் சரி, தொடர்ந்து பொய் பிரச்சாரங்கள முன் வச்சுட்டு வராங்க. இந்த அந்நிய முதலீடு 100% வந்துருச்சு அப்படின்னா, புதிய புதிய திட்டங்கள் நமக்கு கிடைக்கும். இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தவங்களுக்கு நெறைய வரி சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு எக்கச்சக்கமான பொய்களையும், திரித்து கூறக்கூடிய வதந்திகளையும் அவங்க தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. பொதுவாகவே இந்த தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெறும் பணக்காரர்களுக்கும், கார்ப்பரேட்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் மட்டும் தான் வேலை செய்யக்கூடியவர்களா தான் இருந்திருக்காங்க இத்தனை ஆண்டு காலமா. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த பொதுத்துறை நிறுவனமா இருக்கக்கூடிய எல்ஐசியோ, மற்ற பொதுத்துறை இன்சூரன்ஸ் நிறுவனங்களோ என்ன பண்றாங்க அப்படின்னா, டயர் 2ல இருந்து டயர் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைநகரங்கள், கீழ இருக்கக்கூடிய கிராமங்கள் அப்படின்னு எல்லா மக்களுக்கும் அவங்க வந்து பாலிசிகள குடுக்குறது, அவங்களுடைய அந்த முதலீடுகள பெர்றது அப்படின்னு அந்த மக்களை சென்றடையக்கூடிய வேலைய செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த தனியார் நிறுவனங்கள்ல வெறும் 13% நிறுவனங்கள் மட்டும் தான் டயர் 2 சிட்டிலயே இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டேட்டா. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எந்த வகையிலயுமே அவங்களுடைய பணி போய் சேரல அப்படிங்கிறது இதன் மூலியமா நமக்கு தெளிவாவே தெரிய வருது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, 2000க்கு பிறகு இந்தியால ஆரம்பிக்கப்பட்ட பல தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் முதலீடுகள எடுத்துக்கிட்டு அந்த தொழில விட்டே வெளியேறி போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 25 ஆண்டுகள்ல அமெரிக்கா இன்டர்நேஷனல் குரூப்ஸ், அலைன்ஸ் அப்படின்னு பல நிறுவனங்களுடைய பட்டியல்கள் நீண்டுகிட்டே போகுது. இந்த வர்த்தகத்த விட்டு அவங்க வெளியில போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. இப்படி இருக்கும்போது, எப்ப தன்னுடைய சுய லாபத்திற்காக ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரியும் போதோ, அந்த தொழிலை விட்டே வெளியேறக்கூடிய, நாட்டை விட்டே வெளியேறக்கூடிய இந்த நிறுவனங்களை நம்பி, மக்களை இந்த அரசாங்கம் வந்து முதலீடு செய்ய சொல்றாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா தான் இப்ப பார்க்கப்படுது. இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவும் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இவங்க சொல்ற மாதிரி அந்நிய முதலீடு 100% இன்சூரன்ஸ் துறையில வந்துருச்சு அப்படின்னா, புது புது திட்டங்கள் வருமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா அது எதுவுமே மக்களுக்கு பயனுள்ள வகையில இருக்க போறதில்ல. மாறா கார்ப்பரேட் சூதாட்டத்திற்கு உதவுற வகையில பங்குச்சந்தையில இணைக்கக்கூடிய ஒரு திட்டங்களா தான் இது எல்லாமே உருவாகி இருக்கு. இந்த மாற்றத்த தவிர இதுல வேற எந்த ஒரு பெரிய மாற்றமும் நிகழப் போறது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 90.83 அளவுக்கு போயிருக்கு.
அதற்கு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுறது இந்த அந்நிய முதலீடுகளுடைய வெளியேற்றம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 74% குடுத்திருந்தப்ப கூட, உண்மையாகவே இங்க இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்ல 74% அளவுக்கான அந்நிய முதலீடு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. 24 தாண்டுறதே மிகப்பெரிய விஷயமா தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது 100% நீங்க அந்நிய முதலீடு குடுத்தா கூட, மொத்தமா அந்த துறையே அவங்க கையில போற வரைக்கும், அவங்க தொடர்ந்து நிபந்தனைகள விதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய, அதனால நமக்கு எந்த ஒரு லாபமுமே இருக்க போறது கிடையாது. சரி, இப்ப இந்த இன்சூரன்ஸ் துறை அப்படிங்கிறது ரொம்பவே நலிவடைஞ்சு போயி, ரொம்ப நஷ்டத்துல போயி, ஆ இயங்கவே முடியாத நிலைமையில இருந்துச்சா? அதனால தான் இந்த அரசாங்கம் வந்து இந்த அந்நிய முதலீட வந்து 100% ஆக்கியிருக்காங்களா? அப்படின்னு கேட்டா, அதுவும் கிடையாது. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்ல இன்சூரன்ஸ் துறை அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு நல்ல லாபம் அடையக்கூடிய ஒரு துறையா தான் இருந்திருக்கு. ரூபாய் 5,00,00,000 முதலீட்டோட தொடங்குன எல்ஐசி நிறுவனம் இப்ப 70வது ஆண்டுல அடி எடுத்து வைக்குது. கிட்டத்தட்ட இப்ப அதோட சொத்து மதிப்பு அப்படிங்கிறது 56,5 லட்சம் கோடிகள தாண்டியே போயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரயில்வே துறைக்கு கூட எல்ஐசியின் மூலியமா 1,5 லட்சம் கோடி வந்து நிதியுதவி தர்றதா சொன்னாங்க. ஆனா ஒன்றிய அரசு அத பாதி கூட வாங்குறதுக்கு தயாரா இல்ல. இப்படி நல்ல லாபத்துல இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் தனியாருக்கு தாரை வார்த்து குடுத்துட்டு, மொத்த நாட்டினுடைய வளர்ச்சியையும் பாழாக்கக்கூடிய ஒரு வேலைய தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம்னே இந்த எல்ஐசிய நம்ம சொல்லலாம்.